வணக்கங்க. இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சியுடைய டெய்லி டெஸ்ட் நம்பர் 26க்கான டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 25 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 25 டாபிக்ஸ் மூலமா 25 டேஸ் மூலமா எவ்வளோ டாபிக்ஸ் பார்த்துருப்போம் அப்படின்னா இட் இஸ் 125 டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பிலிம்ஸ்ல அண்ட் 25 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது இன்னைய நாள்ல இருந்து இட் இஸ் 26th டே. ஃபர்ஸ்ட் ஒன் மோப்லா ரிபெலியன். ஸோ மோப்லா ரிபெலியன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஐஎன்எஃப்எம். ஸோ இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வருது. வாட் இஸ் தட் ரிபெலியன் அப்படின்னு பார்க்கணும். எந்த பிளேஸ்ல நடந்துச்சுன்னு பார்க்கணும், எந்த இயர்னு பார்க்கணும், அண்ட் அதனுடைய இம்பாக்ட் என்னன்னு பார்க்கணும். வாட்லேயே ஒய் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்துடும். அப்போ பிளேஸு, தென் அதனுடைய இயரு, இம்பாக்ட், யார் தலைமையில நடந்தது. தீஸ் ஆர் த 5 இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். தென் நேரு ரிப்போர்ட், தட் இஸ் ஆல்சோ ஐஎன்எஃப்எம் கொஸ்டின். நேரு ரிப்போர்ட் அப்படின்னா என்ன? தென் இந்த நேரு ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க? வாட் இஸ் த ரிப்போர்ட் சேஸ்? இந்த நேரு ரிப்போர்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த 3 விஷயங்களை இதில் பார்த்தால் போதும். முக்கியமா நேரு ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன், நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துருப்போம். செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா when it was constituted, who was the chairman, யார் அதனுடைய சேர்மனாக இருந்தா, அண்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி இந்த ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்னது தான், பெர்மனன்ட் பாடியா, டெம்பரரி ஆர்கனைசேஷனா, ஸோ இட் இஸ் ஸ்டாச்சுரி பாடியா, கான்ஸ்டியூஷனல் பாடியா, காஸ்ட் ஜுடிஷியல் பாடியா, இல்லை எந்த மாதிரியான அமைப்பு, பெர்மனன்ட் ஒன்னா, நான் பெர்மனன்ட் ஆர்கனைசேஷனா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல யூ டு கோ த்ரூ. த நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 155. இதில் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வாட் இஸ் ஆர்டிகல் 155 அப்படிங்கிறத பார்த்தால் போதும். அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்களை மட்டும் பார்த்தால் போதும். அதை தாண்டி மற்றபடி வேற ஒன்றும் தேவையில்லை. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நம்மளுடைய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல வரும். எஸ்பெஷலி கவர்னர் பற்றி வரும். அப்போ கவர்னர் பற்றியான வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல 155 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. இது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக அந்த எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின். ஸோ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, அண்ட் அதனோட when it was constituted, தென் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, தென் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன. தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, when it was constituted, ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்க்கணும். முக்கியமாக இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்குலாம் முக்கியமாக ஃபாரஸ்ட் சர்வே பற்றி கேட்கும் போதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறது ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. இல்லையா இயர் கேட்பாங்க, இல்லையா ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது ஸோ பிலிம்ஸ் டாபிக்ஸ் தொட முடியுது. The next one, what are the grounds for disqualification of parliament members? 10 marks. So grounds of disqualification அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் அந்த grounds of disqualification எதனால அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அப்படிங்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கிறதுனால நாட் ஓன்லி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி, தட் இஸ் முதலமைச்சரையும் பிரைம் மினிஸ்டரையும் மற்ற அமைச்சர்களையும் ஸோ இட் இஸ் பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். அப்போ அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ அப்போ நார்மலாக லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுசஸுமே வரும். அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்மள இதில் கொடுத்துருக்கிறார்கள். எந்த அடிப்படையில், ஷெட்யூல் 10 அடிப்படையிலையா, இல்லை வேற எந்த கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல் அடிப்படையில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றாங்கிற இந்த கிரவுண்ட்ஸை கிளியராக எழுதணும். ரைட்டா? ஸோ அந்த கிரவுண்ட்ஸை நீங்க கிளியரா எழுதினீங்கன்னா இதில் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதில் ஸ்டாச்சுட்டரி கிரவுண்ட்ஸ், கான்ஸ்டியூஷனல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு ஸ்பிட் பண்ணியே எழுதலாம். பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கெட் அ வெரி குட் ஸ்கோர். ரைட்டுங்க. ஸோ இதோட நம்மளுடைய டே நம்பர் 26க்கான டாபிக்ஸ் முடியுது. வில் சீ இட் ஆன் த நெக்ஸ்ட் டேயோட டாபிக்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.